டு அனுஸ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொங்கு ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், சீரகம், மிளகு, தேங்காய், பொடி பொடியாக நறுக்கின தேங்காய். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகாய் 2. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் முழுசாகவே போட்டுடலாங்க. அப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், நல்லா வதங்கட்டுங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்பயும் கொஞ்சம் லைட்டாக கூட தாங்க ஊற்றணும், பருப்பு சேர்த்துருக்கனால. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதியட்டும். கொதியும் போது அரிசி போட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பத்தாட்டினா மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம மல்லித்தலை தூவிக்கலாங்க. கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நார்மலாக சாப்பாடுக்கு விடுறத விட ஒரு 2 விசில் இதுக்கு விட்டுக்கலாம் சேர்த்து. இப்போ பாருங்கள், சுவையான கொங்கு ஸ்டைல் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நெய் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க. இது கரெக்டான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா துவையல், தேங்காய் துவையல் டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்